இப்போது இந்த நம்முடைய இலக்கணத்தில் இனங்குறித்தல் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்குது. இனங்குறித்தல் அப்படின்னா, இப்போ முருகன் சோறு உண்டான் அப்படின்னா, சோறு மட்டும் இல்லை, அந்த சோறோடு சேர்ந்த குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது, தயிர் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த சோறுங்கிற வார்த்தை நமக்கு புலப்படுது. அப்போ முருகன் சோறு உண்டான் அப்படின்னா, குழம்பு, ரசம், தயிர் என்ற அதோடைய இனமெல்லாம் சேர்த்து நமக்கு குறிப்பதனால அதுக்கு இனங்குறித்தல் அப்படின்னு பேர். அதே போல் இன்னொரு இலக்கணம் இருக்குது, இடைப்பிறவரல். இடைப்பிறவரல்னால் இந்த சொற்றொடருக்கு இடையில் பிற வார்த்தையும் வரும், அதுக்கு இனமான சில வார்த்தைகளும் வரும், பிற வார்த்தைகள் வரும். அதான் இடைப்பிறவரல்னு பேர். இப்போ முருகன் சோறு உண்டான் அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ முருகன் சோறு உண்டான் அப்படின்னா, இப்போ முருகன் வயிறார, இந்த இடத்துல கூட நம்ம என்ன செய்யலாம், வயிறார, வயிறு ஆற இல்லையா, பசியை போக்க. அவள் முருகன் சோறு உண்டான் என்ற வார்த்தையோடு முருகன் வயிறார சோறு உண்டான் என்று இடையில் கூட வார்த்தையை நம்ம சேர்த்து வருவதற்கான ஒன்று இருக்கிறது. அதுதான் இடைப்பிறவரல்னு பேர். இது இரண்டுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஒரு வினாக்கள் தான். நன்றி, வணக்கம்.